உயிருக்கு போராடும் நோயாளிகளால் நிரம்பிய அறைகளால் வரிசையாக மருத்துவமனையின் தாழ்வாரங்கள் எப்போதும் நீண்டு கொண்டே இருப்பது போல் தோன்றியது. இங்குதான் டாக்டர் தாம்சன் நாட்டின் மிகவும் மரியாதைக்குரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவராக தனது வாழ்க்கையை உருவாக்கினார். ஆனால் திரைக்குப் பின்னால் வேறு கதை வெளிப்பட்டது. டாக்டர் தாம்சன் ஒரு மர்மமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார், செல்வம் மற்றும் வெற்றிக்காக நோயாளிகளின் வாழ்க்கையை வர்த்தகம் செய்தார். வருடங்கள் செல்ல செல்ல மருத்துவமனை அமானுஷ்ய நடவடிக்கைகளின் மையமாக மாறியது. வார்டுகளில் பேய் காட்சிகள் இருப்பதாக செவிலியர்கள் புகார் கூறுவார்கள், மேலும் விளக்கம் இல்லாமல் உபகரணங்கள் பழுதடையும். ஆனால் டாக்டர் தாம்சன் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் தனது பணத்தை எண்ணுவதில் மிகவும் பிஸியாக இருந்தார் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். இருப்பினும் நிறுவனம் வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. அது தனது செல்வாக்கை செலுத்தத் தொடங்கியது, இதனால் டாக்டர் தாம்சனின் நோயாளிகள் அவரது பராமரிப்பில் இறக்க நேரிட்டது. மருத்துவர் திகிலடைந்தார், ஆனால் அவரால் நிறுவனத்தின் சக்தியை எதிர்க்க முடியவில்லை. ஒரு அதிர்ஷ்டமான இரவில் டாக்டர் தாம்சன் அந்த நிறுவனத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது ஒரு நோயாளியின் வடிவில் அவருக்கு தோன்றியது, அதன் கண்கள் நிலக்கரி போல கருப்பு. மருத்துவர் ஓட முயன்றார், ஆனால் அது மிகவும் தாமதமானது. அந்த அமைப்பு கையை நீட்டி அவன் முகத்தை தொட்டது. டாக்டர் தாம்சன் தனது ஆன்மா துண்டாடப்படுவதை உணர்ந்தார். பின்னர் எல்லாம் கருப்பாக மாறியது. டாக்டர் தாம்சனை மீண்டும் பார்க்க முடியவில்லை, ஆனால் மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட்டது. அந்த நிறுவனம் திரைக்குப் பின்னால் இருந்து சரங்களை இழுத்தது. நோயாளிகள்தான் உண்மையில் மருத்துவமனையை நடத்தி வந்தனர்.